ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள். மூணே வார்த்தையில முடிச்சிட்டோம் பாரு. நேர்மையற்றவர்கள், திறமையற்றவர்கள், தகுதியற்றவர்கள். அதெல்லாம் சிந்தித்து பாருங்க. நாம் கூட்டணி வெற்றி பெற்று ஆக வேண்டும். நமக்கு மாற்றங்கள் வேண்டும். ஆனா பொய் மேல போய் ஸ்டாலின் அவர்கள், நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு பிஜேபி மேல என்ன பயம்? உங்களுக்கு தூங்கி இருந்தா பிஜேபி, தும்பனா பிஜேபி. இப்ப மனோ சளி பிடிச்சிச்சுன்னா பிஜேபி தான் காரணம். இப்படி பிஜேபி போபியா. மத்தியில பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி. மத்தியில மோடி, மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன தப்பு யாருக்கு? என்ன தப்பு? உனக்கு அங்க மத்தியில போய் சண்டை போடுற, உனக்கு திட்டம் வாங்குறதுக்கு தெரியல, துப்பு கிடையாது, திறமை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு முதலமைச்சரா வந்தாருன்னா நேரா மோடி அவர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இது கொடுங்கன்னா மோடி அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்க போறாரு அடுத்த நிமிஷம். இதுதான் எங்களுக்கு வேணும். தமிழ்நாடு திட்டங்கள் வேண்டும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும். ஆனா உடனே பிஜேபி பிஜேபி பிஜேபி. என்ன அதுல என்ன தப்பு? இதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை. எவ்வளவு திட்டங்கள், கட்டுமானங்கள், நிதி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பெறலாம், சாதாரணமாக கொடுக்க போறாங்க. அவசியமானது. இன்னொன்னு நான் சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் குடிக்கிறதுக்கு கொடுக்கிற மரியாதை கூட படிக்கிறதுக்கு கொடுக்கல. எப்படின்னா, இன்னைக்கு ஒரு டாஸ்மாக் கடைக்கு 5 பேரு டாஸ்மாக் கடையில் வேலை செய்யறாங்க. 10க்கு 10 தான். அது 5 பேர் வேலை செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசு தொடக்க பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஒரே ஒரு ஆசிரியர் தான். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஆசிரியர். 4700 பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஆசிரியர் கத்துக் கொடுத்தா இந்த பிள்ளைங்க என்னத்தை கத்துக்குப்பாங்க? டாஸ்மாக் கடைக்கு 5 பேரு, பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தர் தான். அப்போ நீ குடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் எது கொடுக்க? குடிக்கிறது கொடுக்கிற முக்கியத்துவம் படிப்பு கொடுக்கலையா? எப்படியா பிள்ளைங்களுக்கு படிப்பாங்க? தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? தமிழ்நாட்டு பிள்ளைகள் எப்படி உருப்படுவாங்க? இதெல்லாம் நீங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும். சும்மா நான் சொல்லல. நான் இதெல்லாம் தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் 4,96,000 கோடி கடன். ஆனா நீங்க உங்களுக்கு யாரு கடன் வாங்கினா நமக்கு என்ன? இதுல பிரச்சனை எனக்கு நிர்வாகம் தெரியும். இவன் என்னென்ன கூதல் பண்ணி என்னென்ன அட்டூழியம் பண்ணிருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சதால்தான் எனக்கு தாங்க முடியல. 5 லட்சம் கடனை வாங்கி அதுல 1,66,000 கோடி மட்டும்தான் மூலதன செலவு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா கட்டுமானம், ரோடு, பிரிட்ஜ், கல்லூரி எல்லாம் பண்ணிட்டு கட்டுமானங்கள். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடியை முடிச்சுட்டாங்க. அடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு தான் சும்மா இப்போ அடுத்தது முதலமைச்சர் வந்தோடு. ஆனாலும் மத்தியில நமக்கு நம்ம கூட்டணி என்னன்னா நிச்சயமா செய்வாங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இங்க இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு நான் கேட்கிறேன், கடந்த தேர்தலில் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் வரிஞ்சு கட்டிட்டு திமுக ஓட்டு போட்டீங்க. ஜாக்டோ, ஜியோ, ஆசிரியர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம் ஓட்டு போட்டீங்க. என்னாச்சு? ஒன்னும் ஆகல. இந்த ஜனவரி மாதம் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் நாங்கள் போராட்டம் செய்ய போகின்றோம் என்று அறிவித்தவுடன் உடனே கூப்பிட்டு வச்சு நாங்க பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறோம். 5 ஆண்டுகள் என்னையா பண்ணீங்க? அரசு ஊழியர்கள் 5 ஆண்டு காலம் வர வச்சு மொட்டை அடிச்சு நாமத்தை போட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னீங்களே. இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு அக்கறை? 3 மாதத்திற்கு முன்பு அறிவித்த திட்டம் ஸ்டாலின் அவர்கள் பழைய ஓய்வூதியம், அது ஏதோ ஒரு பேர்ல மாத்தி ஒரு ஓய்வூதியம் சொல்லியிருக்கிறார். இந்த 3 மாதத்தில் 1.5 லட்சம் பேர் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. இந்த 1.5 லட்சம் பேர் ஒருத்தருக்கு கூட ஓய்வூதியம் கிடைக்கல. இப்ப எல்லாமே ஏமாத்துதான், எல்லாமே ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஒவ்வொன்றும் நீங்க செய்யறது எல்லாமே பித்தலாட்டம், பொய் பித்தலாட்டம். நீங்க செய்த சாதனை வச்சு ஓட்டு கேளுங்க. அது இல்ல, அதுக்கு 30 கட்சி கூட்டணி வேற. 30 கட்சி கூட்டணி வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? மக்கள் எங்க கூட தான், எங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கிறாங்க.
அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள். அதனால உறுதியாக ஆட்சி மாற்றம் தமிழக மக்கள் கொண்டு வர வேண்டும்.